அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில என்ன பொருள் இருக்கு, இந்த பொருளால் இனி வரக்கூடிய மாற்றங்களில் குறிப்பாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை பெற போகிறாங்க அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். முக்கியமாக எந்த ஒரு கோவில்லையும் இல்லாத ஒரு பெரும் சிறப்பு இந்த சிவன்மலை கோவிலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய இந்த பொருளால் பல மாற்றங்களை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது இது நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இப்போ என்ன பொருள் இருக்கிறது, மேலும் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. உங்கள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்கா? குறிப்பாக தீராத நோய் பிரச்சனை எனக்கு வந்திருக்கு, இது நாள் வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி இல்லை. அதே போல் எனக்கு ஒரு வேலை எடுத்தால் தடங்களாகவே இருக்குது. யாராவது எனக்கு எதிர்மறையாக பில்லி சூனியம் இந்த மாதிரி செய்வினை இந்த கோளாறுகள் ஏதாவது எனக்கு செய்திருப்பாங்களோ அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? அது எல்லாம் தெரிந்து கண்டிப்பாக அதை நிவர்த்தி செய்ய முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக அதையெல்லாம் உங்களால் போக்கிக்க முடியும். நாம் இப்போது சிவன்மலை கோவில் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த சிவன்மலை கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேருமலையை வில்லாக வளைத்த போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் இந்த சிவன்மலை கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த மலை அப்படின்னு சொல்லலாம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுக்கு ஏற்ப குன்றின் மீது அமர்ந்த சுப்பிரமணியர் தான் இந்த சிவன்மலை ஆண்டவர் அப்படின்னு சொல்லலாம். சிவன்மலை அப்படின்னு சொல்கிறதால நிறைய பேர் இது சிவபெருமான் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் சுப்பிரமணியர் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அந்த சுப்பிரமணியரே பக்தருடைய கனவில் இந்த பொருளை வைக்குமாறு ஒரு குறிப்பாக உணர்த்துவார். அந்த உணர்த்தக்கூடிய பொருளானது அந்த கோவிலினுடைய கண்ணாடி பேழைக்குள்ள ஆலோசிக்கப்பட்டு வைக்கப்படும். அந்த கடவுள்கிட்டையே மீண்டும் உத்தரவாக கேட்கப்பட்டு வைக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு வைத்து பூஜை செய்வாங்க. அப்படி செய்யக்கூடிய அந்த பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய காலத்தில் அதற்கு சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நடக்கும். அது நல்லவையாகவும் இருக்கலாம், தீயவையாகவும் இருக்கலாம். ஆனால் நமக்கு எச்சரிக்கை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி பல பொருட்கள் அந்த பெட்டியில் வச்சுருக்காங்க. அந்த வகையில் தற்போது ஒரு மண் கலசத்தில் கடல் நீர் வைத்திருந்தாங்க. ராமேஸ்வர தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த தீர்த்தம் வைக்கப்பட்டிருக்கிறதால பெரிதாக எந்த பிரச்சனையும் வராது, சுபகாரியங்கள் நிறைய நடக்கும், நன்மையான பலன்களை மக்கள் அடைவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கு. கடந்த 2024ஆம் ஆண்டு கூட தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இப்போது இந்த ஒரு செம்பு கலசத்தில் தண்ணீர் வச்சிருந்தாங்க. மீண்டும் இப்போது தான் நீர் வைக்கப்பட்டிருக்கு. அது மண் கலசத்தில் வைத்திருக்காங்க. சரி, நான் மேலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை பெற போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு முதல்ல பார்த்துடலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டாகக்கூடியது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக புத்தி கூர்மையோடு செயல்பட்டாங்க அப்படின்னா எதிலுமே வெற்றி தான். அது மட்டும் இல்லாமல் மதிப்பும் மரியாதையும் கூடி வசதிகள், செல்வ வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு இனிமே வரப்போகிறது. அதே போல் வீண் செலவுகளும் உண்டாகலாம். மனதுக்கு பிடிக்காத இடத்துக்கு கூட நீங்கள் போயிட்டு வர வேண்டியது இருக்கலாம். ஒரு சிலருக்கு தொழிலில் நல்ல வியாபாரத்தில் நல்ல ஒரு பயணங்கள் இருக்கும். அதன் மூலமாக நல்ல வெற்றியும் பண வரவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு புத்தி கூர்மையோடு செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தொழிலதிபர்களும் விறுவிறுப்போடு செயல்பட்டு நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க. புதிய கிளை துவங்கக்கூடிய திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறும். தன வரவு பெருகும், லட்சியங்கள் நிறைவேறும். மேலும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடியதாகவும் வளமான வாழ்க்கை பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகுது. முக்கியமாக மற்ற வியாபாரிகளுக்கு விற்பனை கூடுவதோடு அடிக்கடி வெளியூர் சென்று ஆதாயத்தோடு திரும்பக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. கடல் சார்ந்த பொருட்கள், கட்டுமான பொருட்கள், ஆட்டோமொபைல், உபரி பாகங்கள் இவையெல்லாம் வியாபாரம் செய்கிறவங்க வாடிக்கையாளர்களுடைய ஆதரவால் அதிகமான பலனை காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதோடு மட்டும் இல்லாமல்
முக்கியமாக வரக்கூடிய நாட்களில் உத்தியோகஸ்தர்கள் அதிலும் அரசு துறையில் இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடியவர்கள் சிறப்பாக செயல்பட்டு பணிகளை குறித்த காலத்தில் முடிப்பாங்க. பதவி உயர்வு, விரும்பிய பணி, இடமாற்றம் இவையெல்லாம் கிடைக்கும். தனியார் துறையில் பணிபுரியறவங்க நிர்வாகத்திடம் நன்மதிப்பை பெறுவாங்க. எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேஷராசிக்காரர்கள் முருகனை அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட மனக்கவலைகள் தீரும். வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையப்போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு வந்து கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாகவும், நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணங்கள் கூட உங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக எந்த ஒரு காரியமும் வெற்றி அடைவதோடு லாபகரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து நிச்சயமாக அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் கூட நல்ல முடிவுக்கு வரும். வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். தொழில், வியாபார முன்னேற்றம் இவையெல்லாம் சிறப்பாக காணப்படும். விவசாயம், ரியல் எஸ்டேட் தொழில் இவை எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரத்து அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும், கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னும், கலைத்துறையினருக்கு எந்த ஒரு காரியமும் லாபகரமானதாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு கார்த்திகை 2, 3, 4 பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகிய சலுகைகள் பெறுவாங்க. எதிர்பார்த்த கடன் உதவி தேவையான சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப பெண்கள் கணவரின் அன்பை பெறுவாங்க. குடும்ப தேவைக்காக பண வசதி கிடைத்து சந்தோஷமான வாழ்க்கை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதோடு முக்கியமாக இந்த ராசியில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக வேலையாட்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆரம்ப மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் அதிக நேரம் ஒதுக்கி அக்கறையோடு படிப்பாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்கள் திட்டமிட்டு படித்து அவர்கள் தேர்ச்சி பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் அடுத்ததாக நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உங்களுக்கு வரலாம். தண்ணீரை காய்ச்சி குடிக்க பழகிக்கோங்க. அலர்ஜியும் வரலாம், கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு தூரதேச பிரயாணங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர கண்டிப்பாக பண வரத்து கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவே நல்லது, முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் காண்பாங்க. வேலை பற்றிய கவலை நீங்கும். நிர்வாகத்தினுடைய ஆதரவும் இருக்கும். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வாழ்க்கை துணையையும் குழந்தை இடத்துல அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கலாம். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொழில், வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். பண வரத்து கண்டிப்பாக எதிர்பார்த்தபடி இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய திட்டங்கள் பற்றி நீங்கள் செயல்படுத்துவீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் எதையுமே ஆராய்ந்து பார்த்த பிறகே அதை செய்து முடிப்பீங்க, செய்ய முற்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியில் முடிந்தாலும் சற்று காலதாமதம் ஆகலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்கொள்ள எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் நீங்கள் பழக வேண்டியது வரலாம். மிகுந்த சாமர்த்தியசாலியாக நீங்கள் அனைத்திலும் தவிடுபொடி ஆக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். தாராள செலவில் தொண்டர்கள் மத்தியில் சுய அந்தஸ்தை உயர்த்துவாங்க. நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி, பொறுப்பு தலைமையினுடைய ஆதரவால் கிடைக்கப்பெறுவதற்கான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் வைக்கப்பட்டிருக்கிறதால என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.